எடுத்து வச்சேன். கடலை போல கடலை மிட்டாய் கொடுத்துருக்கீங்க. அந்த ஸ்பான்டேனிட்டி வந்து இட்ஸ் லைக் ஹைலி ஜீனியஸான ஒரு மிகப்பெரிய ஜீனியஸான ஒரு ஆள் மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். நம்மக்கிட்ட பேசும்போது என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு என்ன தெரியும் கவிதை பற்றி, உங்களுக்கு என்ன தெரியும் இலக்கியம் பற்றி அப்படின்ற ஒரு திமிரோடவே இருப்பாங்க. எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் இலக்கியம் சார்ந்தவங்க இருக்காங்க இங்கே, எனக்கு என்ன வேலை. ஆனால் ஹாஜா கனி அவர்களோட பழகின யாருமே வந்து அவர் கூப்பிட்டா வராமல் இருக்க மாட்டாங்க. நான் நேற்றே வந்துட்டேன்னா பார்த்துக்குவேன். நேற்று ஒரு வாட்டி வந்துட்டு இன்றைக்கி வந்தேன், மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. அது ஒரு ஜோக்கான சம்பவம் தான், சாரி. அண்ட் தென் அவரோட புத்தகங்கள்லாம் கொடுத்து படிச்சுட்டு கொஞ்சம் வந்து சொல்லுங்கன்னாரு. எனக்கு ஒரு வருஷம் அவன் ஒரு புக்கு படிக்க, இவர் கொடுத்து 3 புக்கை ஒன்றா கொடுத்து படிக்க சொன்னால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் படித்தேன். சாரோட பழகினதில் எனக்கு 15 வருஷம் தெரியும் அவரை. ஒரு ஜிங்கிள் எழுதுறதுக்காக முதல்ல அவரை சந்தித்தேன். அப்போவே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். பிகாஸ் அவரை சினிமாக்கெல்லாம் எழுத மாட்டார் அவர், பட் தனி பாடல்கள், அப்புறம் டிவோஷனல் பாடல்கள், இறைவனை பற்றி அதெல்லாம் எழுதுவார். ஸோ ஒவ்வொரு வாட்டி அவரோட எழுதும்போதும் சரி, பேசும்போதும் சரி, அப்படியே விரிஞ்சிடும் நம்மளோட கண்ணெல்லாம். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசுவார். அவருடைய வாக்கு என்ன சொல்கிறது, அவரோட பேச்சுத்தன்மை அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஒவ்வொரு வேர்டையும் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொன்றுத்துலேயும் ஹாஸ்யம் இருக்கும், ஒவ்வொன்றுத்துலேயும் கவிதை இருக்கும், ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு மீனிங் இருக்கும். சும்மா ஒரு சின்ன இன்சிடெண்ட், இது ஒரு ஃபனி இன்சிடெண்ட் தான். எங்கள் வீட்டுக்கு வரும்போது சில சமயம் நான் வீட்டில் எதுவும் இருக்காது, இந்த சென்ஸ் அப்போ தான் ஆர்டர் பண்ணுவேன், அப்போ தான் வரும். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லலாம், இல்லை வீட்டில் இருக்கிறதுல நானே சாப்பிட்ருவேங்கிறதுக்காக சொல்லலாம். இவர் என்ன பண்ணுவார், ஒரு வாட்டி பார்த்தாரு, அரை மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது, ஏதோ காஃபி வரதுக்கோ டீ வரதுக்கோ. அதுக்கப்புறம் அவரே எல்லாத்தையும் வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம போய் மேடம்க்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவ்வளோ கொண்டு வருவார். ஸோ நேற்று அப்படி தான் நிறைய கொண்டு வந்திருந்தார் போல. எனக்கு தெரியாது சார், அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க, எங்கள் வீட்டில் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு வந்ததுனால. சரி ஏதாவது ஒன்று சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் கடலை மிட்டாய் வச்சுருந்தேன். அதை எடுத்து ஒன்றா எடுத்து வச்சேன். கடலை போல கடலை மிட்டாய் கொடுத்துருக்கீங்க. இது ஒரே சமயத்தில் நான் அவமானப்படுத்தியும் அதே சமயத்தில் வந்து ஒரு ஹாஸ்யமாகவும் இருந்தது. I didn't know what to do. ரொம்ப வெக்கித்தால கொஞ்சிட்டேன் நான். பட் தென் he said it in good spirit. ஸோ அவர் யாரையும் ஹர்ட் பண்ண விரும்ப மாட்டாருன்னு தெரியும். இட்ஸ் ஜஸ்ட் சும்மா ஒரு நகைச்சுவைக்காக சொன்ன விஷயம். வாலி சாரை பார்க்கும்போது எப்படி நம்ம வந்து ஒரு வியப்பு இருக்கும், அப்படி ஒரு உழைப்பும், அப்படி ஒரு கவித்துவமும், அப்படி ஒரு இலக்கியத்தன்மையும் இந்த வாலி சார் மாதிரி எழுதும்போது அவ்வளோ பிரமாதமான எழுத்துக்கள் இவரோடது. இண்டஸ்ட்ரியில் வந்தால் பாதி பேரை காலி பண்ணிவிடுவார் டெஃபினட்டாக, அது எனக்கு 100% தெரியும். அவ்வளோ ஒரு ஸ்பான்டேனிட்டி கொடுத்த உடனே, சார் இது பற்றி எனக்கு ஒரு கவிதை வேணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தா ஒரு கவிதை டொங்குன்னு வந்து விழும். எப்போ எழுதுனீங்க, இப்போ தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த ஸ்பான்டேனிட்டி வந்து இட்ஸ் லைக் ஹைலி ஜீனியஸான ஒரு மிகப்பெரிய ஜீனியஸான ஒரு ஆள் மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். எந்த டாப்பிக்கை பற்றி கொடுத்தாலும் பேச முடியும், எதை பற்றி எழுதணுன்னாலும் எழுத முடியும், எந்த மாதிரியான கவிதையாக இருந்தாலும் எழுத முடியும். பாலிட்டிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நானுமே நிறைய வாட்டி நினச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு பாலிட்டிஷியன் நம்மளுக்கு வேணும். அவரோட கட்சி அதை பற்றியெல்லாம் இல்லை, எனக்கு எந்த கட்சி, நான் அவரோட கட்சி சார்ந்தவர் இல்லை, பட் ஐம் நாட் டெல்லிங் தட், அந்த கட்சி விஷயம்லாம் கிடையாது. ஒரு பாலிட்டிஷியன்னா எப்படி இருக்கணும், ஒரு டிப்ளமேசினா எப்படி இருக்கணும், ஒரு பேச்சுத்தன்மையோட, ஒரு கருணையோட, கைண்ட்னஸோட, இவ்வளவு திறமை இருந்தோம், சச் ஹம்பிள்னஸ், இவ்வளோ திறமை இருந்த ஒரு ஆள் வந்து நம்மக்கிட்ட பேசும்போது என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு என்ன தெரியும் கவிதை பற்றி, உங்களுக்கு என்ன தெரியும் இலக்கியம் பற்றி அப்படின்ற ஒரு திமிரோடவே இருப்பாங்க. ஸோ லைட்டாக அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு எதிர்கருத்து சொல்லிட்டோன்னா அப்படி ஒரு முறைப்பாங்க, இல்லை நம்மளை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக பார்ப்பாங்க. முக்கியமாக பெண் அப்படிங்கிறதுனால கீழ்த்தரமாக பார்ப்பாங்க. ஆனால் இவர் ஆப்போசிட், பெண் அப்படிங்கிறதுக்காகவே நம்மளை ஏற்றி விட நினைக்க ஒரு அற்புதமான ஒரு ஜீவன். அண்ட் நம்ம ஏதாவது ஒலரிட்டோன்னா, இன்கேஸ் ஏதோ ஒரு தமிழ் தெரியாமல் எதையோ ஒலரிட்டோன்னா கூட அது வந்து ஆசியமாக திரிச்சு அதை வச்சே நம்மளை புகழ்ந்துருவார். ஸோ சச் அ நைஸ் பர்சன் டு பி இன் பாலிட்டிக்ஸ், சச் அ நைஸ் பர்சன். இந்த மாதிரி ஒரு டிப்ளமசியோட ஒருத்தர், மற்றவங்களெல்லாம் ஈக்குவலாக பார்க்குற, பெண் மட்டும் இல்லை மற்ற சமுதாயத்தினரையும் ஈக்குவலாக பார்க்குற, எல்லா ஜீவன்களையும் நேசிக்கிற ஒரு
ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மனுஷர் இவர். இவன் மாதிரி இருக்க நம்ம ட்ரை பண்ணணும், எல்லாருமே ட்ரை பண்ணணும். சச் அ நைஸ் பர்சன். இவ்வளோ டேலண்ட்ஸோட இவ்வளோண்டு கூட திமிர் இல்லாத ஒரு மனுஷன். ஸோ அவரோட ஒர்க் பண்ணது என்னோட பாக்கியம். அண்ட் இறைவன் வந்து அவரோட ஒர்க் பண்ண வச்சதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அவரோட புத்தகங்கள்லாம் நல்லா போகணும். அவர் நிறைய புத்தகங்கள் எழுதணும், நிறைய கவிதைகள் எழுதணும், நிறைய பாடல்கள் எழுதணும். அண்ட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு எழுதியிருந்தோம். அது ஸோ இது ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயத்துக்கு தான் நாங்கள் எழுதினோம். ஆனாலுமே அந்த பாடல் அவ்வளோ ரசிக்கப்பட்டு அன்றைக்கி அது ஒரு பெரிய ஹிட்டாக இருந்தது. நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுற சமயத்தில் அதுக்கு டான்ஸ்லாம் ஆடிருந்தாங்க. ரொம்ப வரவேற்பு கிடச்சிது. ஸோ இவரோட எழுதின ஒவ்வொரு விஷயமே நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு எனக்கு. தேங்க்யூ ஸோ மச்.